அனதர் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி செம்மையாக இருக்குது. எப்படி செய்யலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பவுலில் 1 kg ரைஸை ஊற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ப்ளஸ் நெய் நல்லா கொதி வந்தோடனே பட்டை லவங்கம் வழக்கம் போல், வெங்காயம், பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அகெயின் ஆட் பண்ணிவிட்டு மிளகாவை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறுற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா ஊறணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மிக்ஸ் ஆன உடனே தான் டேஸ்ட் தெரியும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நல்லா அதில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி நல்லா ஊறட்டும். நல்லா கொதி வந்த உடனே அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தம் பிரியாணி ஒரு 15 minutes தம் போட்டோன்னா சுவையான சீரக சம்பா பிரியாணி ரெடி. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சீரக சம்பா பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி சீரக சம்பா. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. பேச்சுலர் சீரக சம்பா பிரியாணி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு தலை வாழை இலையில் கத்திரிக்காய் ரைத்தா, பிரிஞ்சால், எக்கு அண்ட் தென் 65 இல்லாமல் பிரியாணியா, அந்த மாதிரி தான். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்ச பிரியாணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பிரியாணி. கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம். அடுத்தது கத்திரிக்காய் ரைத்தா எப்படி செய்யணுன்றத பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுவும் ரொம்ப ஈஸி தான். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பயங்கரமாக கட் பண்ணிட்டு நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி வச்சிருந்த சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காயோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் புளி தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டா கத்திரிக்காய் ரைத்தா ரெடி ஆகிடுச்சா பயங்கரமாக. அவ்வளோதான். கத்திரிக்காய் ரைத்தா ஒரு பக்கம் இருக்கட்டும். 65 பார்க்கலாமா? 65 அண்ட் லெக் பீசஸ்.